ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸு, இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து என்னோடய 100வது வீடியோ. ஆரம்பத்தில் இது எந்தளவுக்கு செய்ய முடியும் அப்படின்னு யோசனையோடு ஆரம்பித்தது தான். உங்களோட ஆதரவுனால தான் இன்றைக்கி 100 வீடியோ வரைக்குமே வந்திருக்கு. சேல் வீடியோவில் 100 வீடியோ இது. ரொம்ப உங்களோட ஆதரவுக்கு தேங்க்ஸுங்க. இப்போ நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பிள்ளையார் சிலை. நல்ல திருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் சிலை, பின்னாடி திருவாச்சியோடையே இருக்கக்கூடியது, நல்ல கண்டிஷனில் இருக்கிறது. 4 இன்ச்சு சைஸ் உள்ளது. திருவாச்சியில் நல்ல யாழி டிசைன் எல்லாமே நல்லா இருக்குது. பிள்ளையாரும் நல்லா திருத்தமாக இருக்கிறாரு. 4 இன்ச்சு சைஸ் உள்ளது. 900 விலைக்கு கொடுக்குறேங்க. 900. இது வந்து கொஞ்சம் ரொம்ப பழமையான பீஸ் கிடையாது. பிள்ளையார் சிலை லேட்டஸ்ட்டு தான். அடுத்ததாக பார்க்குறது ஒரு மரத்தில் உள்ள ஒரு கூஜா. இது வந்து அந்த பழைய ஆன்டிக் பீஸ் மாதிரி இருக்கிறது. பழைய பீஸு மரத்துலேயே அழகாக குடஞ்சி கூஜா மாதிரி செஞ்சுருக்குறாங்க. அதுக்கு மேலே ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி உள்ளே போகாமல் மேலாக இருக்க மாதிரி ஒரு கிண்ணம், அதுக்கான மூடி. இதே மாதிரி ஏற்கனவே ஒரு பீஸ் போட்டிருந்தோம் வேறு கலரில். இப்போ அதுலேயே 2வது பீஸ் இப்போ கிடைக்கவும் போட்டிருக்கேன். சைஸ் வந்து 3 இன்ச்சு கிட்ட சைஸ் இருக்கக்கூடியது தான், சின்ன சைஸு. இது வந்து 900 விலை கொடுக்குறேன். 900ங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு வித்தியாசமான பீஸு. மரத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு குதிரை வண்டி. நல்லா முழுக்க அந்த வண்டி வந்து முழுக்க அடைச்ச வண்டிங்கிற மாதிரி வித்தியாசமாக இருக்கக்கூடியது. நம்ம கொலு பர்பஸ்க்கு இல்லை ஏதாவது நம்ம டெக்கரேட்டிவ் பண்ணுறோம்னா அது நம்ம அந்த மாதிரியான இதுக்கு வச்சுக்கலாம். வித்தியாசமான பீஸு, நல்ல மூவபுளாக இருக்கக்கூடியது. இந்த வண்டிக்கு சுத்தமாக அடைச்சிருக்காங்க இல்லையா, அது அவ்வளோ அழகாக டிசைனாக இருக்குது. இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 1400 ரூபாய், 1400 விலைக்கு கொடுக்குறேன். சைஸ் வந்து அகலம் வந்து 7 இன்ச்சு அகலம் இருக்கக்கூடியது. உயரம் பார்த்தோம்னா 5 இன்ச்சு உயரம் இருக்கக்கூடியது. டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸ் வேணும்னா கிடைக்காது. இதுவுமே ஒரு ஆன்டிக் பீஸ் தான். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு பூஜை தட்டு. நல்ல கண்டிஷனில் நல்ல பளபளப்போடு இருக்குது. பாதம் வச்ச பூஜை தட்டு. நம்ம இது வெத்தலை பாக்கெலாம் எடுத்து வைக்கிறதுக்கோ இல்லை அர்ச்சனை தட்டாவோ யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு 900 விலை கொடுக்குறேங்க. சைஸ் வந்து உங்களுக்கு 7.25 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு ஹைட் வந்து 2 இன்ச்சு தான் இருக்குது. சின்ன சைஸ் தான். அகலம் வந்து நல்லா 7.25 இன்ச்சு இருக்கக்கூடியது. விலை வந்து 900 விலை கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது மரத்துலேயே உள்ள ஒரு பேரல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு. புருசு மரம் எவ்வளோ அழகாக ஒரு பேரல் ஷேப்பில் செஞ்சு அது கரெக்டாக மூடிலாம் பொருத்தமாக இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாமே இந்த பாக்ஸ் எல்லாமே ரொம்ப அவங்கவுங்க ஷோ பீஸ்லேயே வச்சுப்பாங்க. இது என்னோடய பழைய கலெக்ஷன்லேருந்து தான் எடுத்து நான் அன்றைக்கி போட்டிருக்கேன் சேலில். நல்ல கண்டிஷனில் உள்ளது. நல்ல மூடியும் நல்லா கரெக்டாக இருக்கக்கூடியது. நல்லா பார்க்க பேரல் ஷேப்லேயே இருக்கக்கூடியது. உள்ளேயும் அதே மாதிரி பேரல் ஷேப்பில் குடஞ்சி, வெளியிலையும் அதே மாதிரி பேரல் ஷேப்பில் குடையணும். இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 1400 விலை கொடுக்குறேங்க. 1400. நம்ம ஏதாவது சின்ன சின்ன பொருள்லாம் நகையெல்லாம் போட்டு பீரோவில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து 4 இன்ச்சு சைஸ் உள்ளது. நல்ல கண்டிஷனில் உள்ளது. மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஒரு மரத்துலேயே உள்ள ஒரு மூடி தான். உங்களுக்கு மூடி கிடைக்க போட்டுட்ருக்கேன். நிறையா பேர் விருப்பப்பட்டு வாங்குறீங்க. இது வந்து உங்களுக்கு நல்லா தேக்கு மரம் மூடி. சைஸ் 6.5 இன்ச்சு சைஸ் உள்ளது. இதில் நான் அந்த மூடிக்கு கும்முள் வந்து நல்லா பீங்கான் கும்முள் கொடுத்துருக்குறாங்க. பீங்கானில் கைப்பிடி, அந்த காலத்தில் பீங்கானில் கைப்பிடி வரும், அந்த கும்முளை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கும்முளுக்கு தனியாக வாங்கினாலே கும்முளே உங்களுக்கு கூடுதலாக விற்பாங்க. இந்த பீஸ் வந்து 6.5 இன்ச்சு சைஸ் இருக்குது. 800 விலை கொடுக்குறேன். 800ங்க. இதில் சிலது கண்டிஷன் இதில் எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும். சின்ன சின்ன இது ரொம்ப கூடுதலாக இல்லை, சின்ன சின்ன இடத்துல ஒரு சின்ன சின்ன இது மாதிரி இருக்குது, லேசாக பள்ளமாக. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு மரத்தில் உள்ள ஒரு அருவாமனை தான். மினியேச்சர் சைஸ் அருவாமனை, சின்ன சைஸு. இதுவும் ரொம்ப கிடைக்கிறதில்ல, கிடைக்க வாங்கிட்டு வந்து போட்டுட்ருக்கேன். 6 இன்ச்சு சைஸ் உள்ளது. நம்ம கைக்குள்ளேயே வச்சிடலாம், அந்தளவுக்கு சின்ன அருவாமனை. பட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியது. மினியேச்சர் செட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மினியேச்சர் செட்டு வைக்கும்போது அதில் இந்த ஒரு அருவாமனையை வச்சுக்கலாம். இந்த அருவாமனை ரொம்ப கிடைக்கிறதில்ல, அதனால் வாங்குகிற இடத்துல கொஞ்சம் ரேட் கூட தான். 1100 விலை கொடுக்குறேன். 1100. அடுத்ததாக பார்க்குறது டாய் காரு. சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கார் தான். இது வந்து நம்ம பின் சைடு வீலை நம்ம லேசாக அப்படி சுற்றி விட்டோம்னா சல்லுன்னு போகக்கூடியது, அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய டைப்பு. அதே 2 பீஸ் இருக்குது. ஒரு பீஸ் வந்து 900 விலை கொடுக்குறேன். இதுவும் வந்து ஒரு டாய்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மினியேச்சர் இதுவும் பண்ணணும் அப்படின்னும் போது அது அந்த மாதிரியான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம அழுத்தி செய்யும்போது அந்த உங்களுக்கு மேலே இருக்கிறதுல லேசாக லைட் எரியிற மாதிரி வரும். அந்த மாதிரியான ஒரு டைப்பில் உள்ளது இது. அடுத்ததாக பார்க்குறது வெள்ளை பித்தளையில் உள்ள ஒரு பாக்கு வெட்டி. சைஸ் வந்து 6.5 இன்ச்சு சைஸ் உள்ளது. 800 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க, 800. அடுத்ததான் பார்க்குறது உங்களுக்கு வெள்ளை பித்தளையில் உள்ள ஒரு சின்ன பாக்ஸு. நான் வாஷ் பண்ணாமல் போட்டிருக்கேன். வாஷ் பண்ணால் இன்னும் நல்ல பளபளன்னு இருக்கும். நல்ல வெள்ளி மாதிரியே இருக்கக்கூடியது. இதுவுமே நம்ம சின்ன சின்ன பொருள் போட்டு பீரோவில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு சைஸ் வந்து 3 இன்ச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இந்த கை வைக்கிற இடத்துல வந்து லேசாக அமுத்திக்கிட்டு திறக்கணும். அந்த மாதிரி அமுத்திட்டு திறக்கும் போது திறக்க ஈஸியாக இருக்கும். அது மாதிரி லாக் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து 3 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு சைஸ் உள்ளது. 900 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க, 900. பார்க்குறதுக்கு நல்ல வெள்ளி மாதிரி இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு வடிகரண்டி தான். நம்ம டீலாம் வடிகட்டுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் உள்ளது. இதுவுமே வாங்கிட்டு அந்த வாக்கில் போட்டிருக்கேன். இன்னும் வாஷ் பண்ணால் இன்னும் பளிச்சுன்னு இருக்கும். இந்த பீஸ் வந்து 600ன்னு விலை கொடுக்குறேங்க, 600 ரூபா. சைஸ் வந்து 8 இன்ச்சு சைஸ் உள்ளது. ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சில பீஸ் நிறைய பேருக்கு விருப்பப்பட்டு கேட்குறாங்க, பட் கிடைக்கிறது அவைலபிலிட்டி இல்லை. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு வெண்ணச்சட்டி தான். வெண்ணச்சட்டியும் அதே மாதிரி நிறையா விருப்பப்படுறீங்க. ஏன்னா வெண்ணச்சட்டி அப்படிங்கிறது வந்து தனியாக வித்தியாசமான ஒரு பாத்திரம். பூஜை பர்பஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அதை விருப்பப்பட்டு கேட்குறாங்க. இதுவும் நல்ல அழுத்தமாக, அந்த காலத்து வெண்ணச்சட்டி அழுத்தமாக திருத்தமாக இருக்கக்கூடியது. சைஸ் வந்து 4 இன்ச்சு உயரம் வரக்கூடியது, 6 இன்ச்சு அகலம் வரக்கூடியது. ஒரு லிட்டர் 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர்கிட்ட பிடிக்கும். ரேட் வந்து 1400 ரூபா, 1400ன்னு விலை கொடுக்குறேன். அடுத்த பார்க்குறது ஒரு குமிழ் செம்படம் தான். நல்ல ஈயம் பூசி நல்ல கண்டிஷனில் இருக்குது. நம்ம எதுவும் சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் இதில் வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கும் எதுவும் பொருட்கள் கொட்டி வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு உள்ளது. இதுவும் 1400 ரூபான்னு விலை கொடுக்குறேன். நல்ல கண்டிஷனில் இருக்குது, அழுத்தமாக திருத்தமாக இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது வெள்ளை பித்தளையில் உள்ள ஒரு சொம்பு தான். நல்ல இதுவும் வந்து பார்க்க வெள்ளி மாதிரியே இருக்கும். நல்ல இதுவுமே கனமாக உள்ளது, அழுத்தமாக உள்ளது. 1 லிட்டர்கிட்ட பிடிக்கக்கூடியது. சைஸ் 4.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. ஹைட்டு வந்து 4.5 இன்ச்சு ஹைட்டு. 1700 ரூபா, 1700ன்னு விலை கொடுக்குறேங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஒரு அடுப்பு, மினியேச்சர் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு அடுப்பும் அதுக்கான ஒரு செட்டும் தான். இரும்பு அடுப்பு, அதுக்கு பானை, அதுக்கான ஒரு குண்டான், அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த இரும்பு அடுப்பு வந்து சின்ன சைஸ் ரொம்ப கிடைக்கிறதில்ல, எப்போயாவது தான் கிடைக்கும். இந்த அடுப்பு வந்து உங்களுக்கு 4 இன்ச்சுக்கிட்ட தான் சைஸ் இருக்கக்கூடிய சின்ன சைஸு. 900 ரூபான்னு விலை கொடுக்குறேன். ஒரு 2 அடுப்பு இருக்குது நம்மள்ட்ட அவைலபிள். இதில் வந்து நம்ம நார்மலாக ஒரு கொஞ்சமாக சின்னதாக ஒரு சுள்ளி எல்லாம் இந்த மாதிரி விறகு, சின்ன சின்ன விறகு வச்சு பற்ற வச்சு நம்ம சமையலே செய்யலாம். அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கக்கூடியது. 2 அடுப்புமே நம்ம வச்சு செய்யலாம். உங்களுக்கு இது 2க்குமே நம்ம இன்னும் டெக்கரேட்டிவாக வேணும்னா வெளியில் ஒரு பெயிண்ட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மினியேச்சர் செட்டில் உள்ளது தான். ஒரு அடுப்பு 900 ரூபான்னு கொடுக்குறேன். 2 அடுப்பு இருக்குது. தனித்தனியாக வேணாலும் அடுப்பு வாங்கிக்கலாம், இல்லை செட்டாக குண்டா அந்த மாதிரியோட செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த குண்டா வந்து பொட்டு அடித்த குண்டா. உங்களுக்கு வந்து இந்த பெரிய சைஸ் குண்டா வரும் இல்லையா, அதுலேயே சின்னது 2.5 இன்ச்சு தான் ஹைட் உள்ளது. அகலம் வந்து 4 இன்ச்சு இருக்கக்கூடியது. ஒரு குழம்பு குண்டா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மினியேச்சர் செட்டுக்கு. இது வந்து 800 ரூபான்னு விலை கொடுக்குறேன் அந்த குண்டா. அதே மாதிரி அதுக்கு உள்ள இன்னொரு சைடு இருக்கக்கூடிய பானையும் அதே மாதிரி தான், அதுவும் 800 ரூபான்னு விலை கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு இரும்பு அடுப்போடு சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம், தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். நான் செட்டாக தான் இப்போ போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க அதுவும் உங்களுக்கு தோதுக்கு எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா அதுக்கு கரெக்டாக நமக்கு பொருந்துற மாதிரி கிடைக்கிறதுங்கிறது நம்ம தேடி பார்த்து தானே எடுத்துகிட்டு வரோம். அதனால் அப்படியே செட்டாக போட்டிருக்கேன். வாங்குறவங்களோட தோதுக்கு வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது ஒரு செம்பு காப்பரில் உள்ள ஒரு உத்ராணின்னு சொல்லக்கூடியது. பூஜைக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாத்திரம் தான். துளசி தீர்த்தம்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. சைஸ் வந்து 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு இருக்குது. இது கொஞ்சம் பெரிய சைஸ். ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம், அது 2.5 இன்ச்சு சைஸ் இருந்தது போட்டிருந்தோம். இது பெரிய சைஸு, 4 இன்ச்சு உள்ளது. கனமும் கூட, வெயிட் வந்து நல்ல ஹெவி வெயிட்டாக உள்ளது. ரேட்டு வந்து 1600 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. இப்போதைக்கு எனக்கு இந்த ஸ்பூன் இதுக்கு கரண்டி கிடைக்கல, இந்த பீஸ் மட்டும் தான் கிடச்சிச்சு. நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கவும் பார்க்கவுமே பிடிச்சிருக்கவும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பீஸ் வந்து 1600 ரூபா உத்ராணி மட்டும். நல்லா, ஆனால் நீங்கள் இப்போ இதில் பார்க்க தெரியாது. அந்த பொருள் வந்து உங்கள் வீட்டுக்கு வரும்போது அதில் கையில் நீங்கள் வாங்கி உணரும் போது தான் தெரியும் அதோட தன்மை. அவ்வளோ நல்லா வெயிட்டாக நல்லா தன்மையோடு இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது வந்து மங்கு பாத்திரம் தான். மங்கு பாத்திரத்தில் 2 பாத்திரம் டைனிங் டேபிளில் வைக்கக்கூடிய மாதிரியான செட்டு. இதுக்கு உங்களுக்கு நல்ல ஃப்ரூட் டிசைனில் இருக்குது. நல்ல சின்ன சைஸ் தான். நம்ம சட்னி, வெஞ்சனம் அந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில் உள்ளதான். இந்த பீஸ்லேயே இந்த ஹேண்டில் இருக்கிறதும் அந்த மூடியில் ஹேண்டில் இருக்கிறதும் தான் ஒரு அட்ராக்டிவாக இருக்கவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஒரு பாத்திரம் நார்மலாக இருக்கிறத விட அது வித்தியாசமாக இருக்கும்போது அந்த ஹேண்டில் இருக்கிறது நல்லா இருந்தது.
ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி சைஸ் இது. ஒன்று கொஞ்சம் பெரிய சைஸ், இன்னொன்று கொஞ்சம் சின்ன சைஸுங்கிற மாதிரி ரெண்டுமே சேர்த்து தான் விலைக்கு கொடுக்குறேன். ரெண்டும் சேர்த்து 1900 விலைக்கு கொடுக்குறேன். சைஸ் பார்த்தா ஒன்று வந்து 3.5 இன்ச்சு சைஸு, இன்னொன்று 3.25 இன்ச்சு சைஸு, 4 இன்ச்சு தான் வித்தியாசப்படும். உயரம் வந்து 3.5, அதே அகலம் வந்து 6 இன்ச்சு ஒன்று, 5 இன்ச்சு ஒன்று இருக்கக்கூடியது. ரெண்டையும் சேர்த்து விலைக்கு கொடுக்குறேங்க. 1900 விலைக்கு கொடுக்குறேன். ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ளதான். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு காஃபி ஃபில்ட்ரு தான். இது பெரிய சைஸ் ஃபில்ட்ரு. நம்ம யூஸ்வலாக போடுறத விட இது கொஞ்சம் பெரிய சைஸு. எப்படியும் ஒரு 3/4 லிட்டர் பிடிக்கக்கூடியது. 3/4 லிட்டரை விட கொஞ்சம் கூடவே பிடிக்கக்கூடியது. ஒரு 15 பேருக்கு கிட்ட காஃபி கலக்கலாங்கிற மாதிரி. நம்ம இது ஹோட்டல் இதிலெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கும் வச்சுக்கலாம். ஒரு ஹோட்டலில் ஒரு காஃபி ஃபில்ட்ரு வைக்கணும்னா அப்படி வச்சோம்னாலே அந்த இடத்துல இருந்து ஃபில்டர் காஃபி இருக்குது போல் அப்படின்ற மாதிரி தோணும். அந்த மாதிரி ஒரு டெக்கார் பர்பஸ்க்கு கூட அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். வீட்டு பர்பஸ்க்கும் வச்சுக்கலாம். அவங்கவுங்க ஏன்னா கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருக்கிறவங்க இல்லை நிறைய பேருக்கு போடணும்னு நினைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து உங்களுக்கு 9 இன்ச்சு சைஸ் வரக்கூடியது. அகலமும் நல்ல அகலமாக இருக்கக்கூடியது. மேமூடிக்கு மட்டும்தான் பொருத்தமாக இருக்கும். அந்த பீஸ் வந்து 1900 விலை கொடுக்குறேன். 1900. அடுத்ததாக பார்க்குறது ரோஸ்வுட் மரத்தில் உள்ள ஒரு பெட்டி தான். இதுவும் நல்ல வித்தியாசமான ஒரு மரத்தில் உள்ள ஒரு பெட்டி. அந்த கால் பாதத்துக்கு மேலேருந்தே கரெக்டாக அந்த இது பொருந்துகிற மாதிரி ஒரே பீஸாக கொடுத்துருக்காங்க. தனியாக பாதம் ஜாயின் பண்ணாமல் மேலேருந்தே வர்றதில் பீஸ் இருக்குது. இந்த மாதிரி அது ஒரு அமைப்பு, அந்த ஒரு பார்க்குறதுக்கே அது ஒரு அந்த வித்தியாசமான அமைப்பில் அந்த பொட்டி செஞ்சுருக்கிறது தான். இது வந்து உங்களுக்கு 1400 விலை கொடுக்குறேங்க. சைஸ் வந்து 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு உள்ளது. உயரம் பார்த்தா 4 இன்ச்சு உள்ளது. நல்ல வித்தியாசமான ஒரு பெட்டி. ரோஸ்வுட் மரத்தில் இன்றைக்கி இப்போ கிடைக்கிறதுங்கிறத விட அந்த பேட்டர்ன் எப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வித்தியாசமாக இருக்கிறது. எவ்வளோ அழகாக திருத்தமாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது. மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக ரோஸ்வுட் மரங்கள்லாம் பூஜை பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தா பார்க்குறதும் ஒரு ஆன்டிக் பீஸு. இது வந்து சந்தன மரத்தில் செஞ்சது. கீதாபதேசம் பண்ணுறது, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு கீதாபதேசம் பண்ணுறதுக்கான ஒரு சீன் தான் அது. அதை வந்து அப்படியே சிற்பமாக வடிச்சிருக்காங்க. தேரில் வந்து அர்ஜுனன் உட்காந்துருக்க மாதிரியும் தேரோட்டியாக கிருஷ்ணர் இருக்க மாதிரியும் 4 குதிரைகள் பூட்டினது வாக்கில் இருக்கிற மாதிரியான ஒரு சிற்பம். எவ்வளோ மரத்துலேயே அவ்வளோ அழகாக, சந்தன மரத்துலேயே அவ்வளோ அழகாக டீட்டெயில்டாக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் அந்த பழைய காலத்தில் பழைய படங்களில் பார்த்தோம்னா சில சீனில் காமிப்பாங்க. அதெல்லாம் அப்போ செஞ்சது. செட்டியார்கள், அந்த இங்கே இருக்கிற செட்டியார்கள் வந்து இந்த மாதிரி பொருட்களை விருப்பப்பட்டு செஞ்சு வீட்டில் வச்சுட்டு வந்துருக்காங்க. இப்போ அது அப்படி பழைய கால பொருட்கள் இப்போ சேலுக்கு வந்திருக்கு. இதில் வந்து சோப் பீஸாக அப்படியே கண்ணாடி அடைச்சி அப்படியே வச்சுருவாங்க. இந்த பீஸை உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் உள்ளது. சைஸ் பார்த்தோம்னா 11 இன்ச்சு நீளம் உள்ளது. உயரம் பார்த்தா 7 இன்ச்சு உயரம் உள்ளது. குறுக்கு பார்த்தோம்னா 3 இன்ச்சு கிட்ட இருக்கும். 3.5 இன்ச்சு கிட்ட வரக்கூடியது தான். இதெல்லாம் வந்து உங்களுக்கு மல்டி பர்பஸாக உங்களுக்கு நம்ம பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம், சோப் பீஸாகவும் வச்சுக்கலாம். எல்லாத்த விட மெயினாக இந்த உங்களுக்கு இது மாதிரியான சிற்பங்கள்லாம் இப்போ கிடைக்கிறதே கிடையாது. இப்போ செய்யவும் முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு 100 வருஷம் பழமை வாய்ந்ததுங்கிற மாதிரி 7,900 விலை கொடுக்குறேங்க. 7,900. நம்ம இதெல்லாம் பேக்கிங் பண்ணி அனுப்புகிறதே ரொம்ப பார்த்து தான் செய்யணும். ஏன்னா சின்ன ஒரு இதுவும் வந்துடாமல் அது கண்டிஷன் எப்படி இருக்கோ அப்படியே தான். ஏன்னா சில இடத்துல சின்னதாக வந்து ஒரு மணி மாதிரி இருக்கும். அந்த மணி மட்டும் ஒரு 2 சைடு இருக்குது, ஒரு சைடு இல்லை. அதனால் கண்டிஷன் எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும். அடுத்ததாக பார்க்குறது வந்து குத்துக்கட்டை. இது வந்து புருசு மர குத்துக்கட்டைன்னு சொல்லக்கூடியது. இது ஏற்கனவே நம்ம போட்டிருந்தது நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. 10 இன்ச்சு சைஸ் வரக்கூடியது. 3 கட்டை இப்போ இருக்குது. 2 புருசு மரக்கட்டையும், இது கொஞ்சம் டிசைன்ஸ் வரும்புல டிசைன் இருக்குது. ரெண்டுமே அதே சைஸ் தான், 10 இன்ச்சு சைஸ் தான். ரேட்டு வந்து 800, 800 விலை கொடுக்குறேன். 3மே 800 தான். ஈச் ஒரு பீஸ் வந்து 800. இது வந்து தேக்கு மரக்கட்டை. ஏன்னா இது கிச்சன் யூஸ் ஆகுதுங்கிறதுனாலையும் இல்லை வேறு பர்பஸ்க்காகவும் கேட்குறதுனால திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கோம். 3 பீஸ் இருக்குது. எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு பீஸ் வந்து 800 விலை, 800 விலை கொடுக்குறேன். நம்ம இன்றைக்கி பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான். எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு ரொம்ப நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம அவ்வளோ ஹாப்பியாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்.